பிரியா கிச்சன். இது வந்து தக்காளி சட்னி. மிளகாய்க்கூழ் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு உப்பு சேர்த்து வச்சுக்கணும். வெங்காயம் வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியை வதக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கு தக்காளி தனித்தனியாக வதக்கிட்டு புளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தூள் தாளித்து வச்சுருக்கிறேன். இது வந்து பவுடர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மிளகா உப்பு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் சேர்த்து திருப்பி வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக தேவையில்லை, மீடியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.